ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அறநூல் தொடர்பான செய்திகளில் இன்னைக்கிட்ட பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. ஆல்ரெடி நம்ம நாலடியார் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்மணி கடிகை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், அறநூல் தொடர்பான செய்திகளில் குரூப் 2 குரூப் 4 2025 நடந்த குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், இந்த ரெண்டு எக்ஸாம்லையும் என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நம்ம அந்த டாப்பிக்கை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான்மணி கடிகை. ஸோ இதில் குரூப் 2ல இருந்தும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அண்ட் குரூப் 4 எக்ஸாம்லேயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான டாபிக், இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நான்மணி கடிகை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது எந்த புக்கில் இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கு டேர்ம் 1, 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் டேர்ம் 1ல நான்மணி கடிகை இருக்கு. வேற எங்கேயாவது இருக்கா, நியூ புக்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ஓல்டு புக்ல 6th புக்ல மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி படிங்க. 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக் அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான டாபிக்கை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு, நூலாசிரியரின் பெயர். ஸோ நூல் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். நான்மணி கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர். விளம்பி அப்படிங்கிறது ஆசிரியருடைய ஊர் பெயர். நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். ஸோ நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். இது குரூப் 4ல கேட்ட கொஷின். நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நாகனார் அப்படின்றத ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. விளம்பி நாகனார் அப்படின்றதுல நாகனார் அப்படின்றது ஆன்சரா இருந்துச்சு. ஸோ இது இம்பார்ட்டன்டானது. அடுத்தது பாருங்க, நூல் குறிப்பு. ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டோம். இப்போ நான்மணி கடிகையோடைய நூற்குறிப்பை பார்க்க போறோம். நான்மணி கடிகை 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நம்ம போன வீடியோல நாலடியார் பார்க்கும்போதே பார்த்திருப்போம். 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. அதுல 11 நூல்கள் அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள்னு சொல்லுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 6 அகம் சார்ந்த நூல் இருக்கு, ஒரு புறம் சார்ந்த நூல் இருக்கு. அந்த புறம் சார்ந்த நூல் களவழி 40. ஸோ இதுதான் அந்த 18 நூல்கள். அந்த 18 அறநூல்கள்ல 11 அறநூல்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. அடுத்தது பாருங்க, கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். இப்போ நான்மணி கடிகை அதுதான் நம்மளுடைய நூல் பெயர் இல்லைங்களா? நான்மணி கடிகை. இதுல நான் அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம். நான் அப்படின்னா 4, நான் மணி அதாவது மணி, நான்மணி கடிகை. கடிகை அப்படின்னா நகை அல்லது அணிகலன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்பதான் பார்த்தோம், கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். அப்போ 4 மணிகளால் ஆன அணிகலன், அதனாலதான் இதுக்கு பேரு நான்மணி கடிகை அப்படின்னு வந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். அடுத்தது, ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகின்றது. நான்மணி கடிகை அப்படின்றது 4 மணிகளால் ஆன அணிகலன் அப்படின்றது போல இந்த நான்மணி கடிகை பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாடலுக்குள்ள போயிடலாம். பாடல் பாருங்க, நான்மணி கடிகை. ஆசிரியர் பேரை ஞாபகம் வச்சுக்கணும், விளம்பி நாகனார். என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. ஸோ இதுதான் பாடல். இப்போ பாடலுக்கான அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க. மனைக்கு விளக்கம் மடவார். மனை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வீடு. அப்போ வீட்டிற்கு விளக்கமாக இருப்பவர்கள் யாரு? பெண்கள். மடவார் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ வீட்டிற்கு விளக்கமாக இருப்பவர் பெண். அப்போ மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், அந்த பெண்ணுக்கு விளக்கமாக இருப்பவர் யார் அப்படின்னா தகைசால் புதல்வர். தகைசால் புதல்வர் அப்படின்னா அந்த பெண் பெற்றெடுத்த குழந்தைகள், அததான் தகைசால் புதல்வர்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, மணக்கினிய. மணக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய. மனதுக்கு இனிய, மனதுக்கு இனிய காதல் புதல்வர்க்கு கல்வியே. அதாவது மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே அப்படின்னா அந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு விளக்கமாக இருப்பது என்ன அப்படின்னா கல்வியே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு. அந்த கல்விக்கு விளக்கமாக இருப்பது என்ன அப்படின்னா புகழ்சால் உணர்வு. அந்த பிள்ளைகள், அந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நல்லெண்ணங்கள், அதுதான் அவர்கள் கல்விக்கு விளக்கமாக இருக்கிறது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த பாடலுடைய விளக்கம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க?
மனைக்கு விளக்கம் மடவார். மனைக்கு விளக்கமாக இருப்பவர்கள் பெண்கள். இது ஒரு கருத்து. அடுத்தது மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். அந்த பெண்களுக்கு விளக்கமாக இருப்பவர்கள் அந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளைகள். அடுத்தது மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே. அந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு விளக்கமாக இருப்பது கல்வியே, அவர்கள் கற்கும் கல்வி. அடுத்தது கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு. அந்த கல்விக்கு, அந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளைகள் கல்வி கற்கிறாங்க இல்லையா, அந்த கல்விக்கு விளக்கமாக இருப்பது, புகழை தேடி தருவது எது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நல்லெண்ணங்கள். இதுதான் இதுல சொல்லியிருக்கக்கூடிய 4 அறக்கருத்துகள். நம்ம பார்த்திருந்தோம் 4 அறக்கருத்துக்களை கூறும் நூல் அப்படின்னு. சோ இதுதான் அதுல இருக்கக்கூடிய 4 கருத்துகள். விளம்பி நாகனார் அப்படிங்கிறது ஆசிரியருடைய பெயர். இப்ப பாடலோட பொருள் பாருங்க, உங்களுக்கு புரியும். குடும்பத்தின் விளக்கு பெண்ணானவள், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள், அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். நம்ம பார்த்தோம் இல்லையா, மடவர் தனக்கு தகைசால் புதல்வர். அடுத்தது மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது எது? கல்வி. அடுத்தது அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால், அந்த கல்விக்கே விளக்காக இருக்கிறது எது அப்படின்னா அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே. யாரிடம் உள்ள நல்லெண்ணங்கள்? அப்பெண் பெற்றெடுத்த அந்த பண்பில் சிறந்த பிள்ளைகள். அவர்களுக்கு விளக்கமாக இருப்பது அவர்களிடம் உள்ள அந்த நல்லெண்ணங்கள். சோ இதுதான் பாடலுடைய பொருள். அடுத்தது பாருங்க, சொல் பொருள். மடவார் அப்படின்னா சொன்னா பெண்கள். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. தகைசால் புதல்வர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய. அடுத்தது காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். அடுத்தது ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் பொழுது. நெக்ஸ்ட் புகழ்சால் அப்படின்னா புகழை தரும். உணர்வு என்பது நல்லெண்ணம். ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது பாருங்க, புக் பேக்ல இருக்கிற கொஷின். மடவார் அப்படின்னா என்ன? இப்பதான் நம்ம பார்த்தோம், பெண்கள். மடவார் அப்படின்னா பெண்கள். மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய. மனதுக்கு இனிய. அடுத்தது உணர்வு அப்படின்னா என்ன? உணர்வு அப்படின்றது நல்லெண்ணம். ஸோ உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். அடுத்தது நான்மணி கடிகை டேஷ் நூல்களுள் ஒன்று. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி நாகனார். அடுத்தது மனைக்கு விளக்கம். யாரு? மனைக்கு விளக்கம் மடவார், அதாவது பெண்கள். அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு. அவள், அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு விளக்காக இருப்பது எது? கல்வி. அடுத்தது கோடிட்ட இடத்தை உரிய விடையை தேர்ந்தெழுதுக. இந்த 2 கொஸ்டினுக்குமான ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். இது தேவிரா புக், அவுட் சோர்ஸ் புக் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இதுல தேவிரா புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கடிகை வேறு பெயர். நம்ம என்ன பார்த்தோம்? நான்மணி கடிகை. அதுல கடிகை அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன கொடுத்திருந்தாங்க? அணிகலன் அப்படின்னு புக்ல கொடுத்திருந்தாங்க. இங்க பாருங்க, இங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? துண்டு, கட்டுவடம், ஆபரணம். ஆபரணம் அப்படின்னாலும் அணிகலன் அப்படின்னாலும் ஒண்ணு. ஸோ இதை விட்டுருங்க, இது 2 எக்ஸ்ட்ரா இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. துண்டு, கட்டுவடம் அப்படின்னாலும் கடிகை அப்படின்னு தான் பொருள். அடுத்தது 4ஆம் நூற்றாண்டு. விளம்பி நாகனாருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. மொத்தம் 104 பாடல்கள் உள்ளன. நான்மணி கடிகையில 104 பாடல்கள் இருக்கு. ஜியுபோப் 700 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இந்த 104 பாடல்கள்ல 7வது பாடலையும் 100வது பாடலையும் ஜியுபோப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட், கண்டிப்பா நீங்க நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது முக்கிய அடிகள். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவரினுடைய குலத்தை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத தீர்மானிக்க கூடாது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய நற்பண்பு, அவருடைய குணத்தை வைத்துதான் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நம்ம சொல்லணுமே தவிர அவர் பிறந்து இருக்கக்கூடிய குடியை வைத்து தீர்மானிக்க கூடாது. அதுதான் இந்த அடியோடைய கருத்து. அடுத்தது நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும். நிலத்துக்கு அழகு சேர்ப்பது எது? அங்கு விளையக்கூடிய நெல்லும் கரும்பும். அடுத்தது குளத்துக்கு அணி தாமரை. குளத்துக்கு அழகு சேர்ப்பது அங்கு வளரக்கூடிய தாமரை, குளத்துல இருக்கக்கூடிய தாமரை. எவ்வளவு அழகா தாமரை படர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம குளத்துல இருக்கக்கூடிய தாமரையை பார்த்து சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது பெண்ணுக்கு அணி நாணம். பெண்ணுக்கு அணி அழகு எது அப்படின்னா நாணம். அடுத்தது பாருங்க, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் குரூப் 4லையும் குரூப் 2லையும் நான்மணி கடிகையிலிருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதையும் பார்த்துடலாம். நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. அப்பயே பார்த்தோம். விளம்பி என்பது ஆசிரியரினுடைய ஊர் பெயர்.
நாகனார் என்பது புலவரினுடைய இயற்பெயர் அப்படின்னு. அப்போ நான்மணி கடிகை என்ற நூலின் ஆசிரியர் யாரு? நாகனார். அடுத்தது இது குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். இப்பதான் நம்ம பாடல் பார்த்தோம். ஸோ பாடல் பார்த்தோம். இதை வச்சு நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் பாடலை வந்து படிச்சுட்டீங்க. மனைக்கு விளக்கம் மடவார். மனைக்கு விளக்கமாக இருப்பவர்கள் பெண்கள். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். அந்த பெண்ணுக்கு விளக்கமாக இருப்பவர் தகைசால் புதல்வர்கள். அந்த பெண் பெற்றெடுத்த குழந்தைகள் என்ற அடிகள் இடம்பெற்றும் பெரும் நீதி நூலை கண்டறிக. இந்த அடிகள் எந்த நீதி நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நான்மணி கடிகை. அடுத்தது பாருங்க. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து நமக்கு நான்மணி கடிகை அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அறநூல் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த 2 கொஷினுக்கும் ஆன்சரை கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.